46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். சகல ஜனங்களே, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் திருவசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, வசனத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆமென். அப்படியானால் யாக்கோபின் சந்ததியாரே, ஹல்லேலூயா. அவர் தான் செத்து போனாரே, புது மனுஷனா வந்துட்டாரு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்படியானால் யாக்கோபு என்கிற பெயரை கர்த்தர் மாற்றி அவனுக்கு இஸ்ரவேல் என்ற நாமத்தை கர்த்தர் அவனுக்கு தரித்தார். பேர் மாத்தியாச்சுன்னா அவன் எப்படிதான் கூப்பிடணும்? இஸ்ரவேலரே, மீதியான சந்ததியாரே அப்படின்னு சொல்லணும். ஆகாரை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? அடிமை பெண்ணாகிய என்னத்துக்கியா சொல்லி கேவலப்படுத்துறீங்க? அடிமை பெண்ணுங்கிறத மாத்திதான் மறுமனையாட்டிங்கிற ஸ்தானத்துல ஆபிரகாமுடைய மடியில இருக்க எனக்கு சாதாரணமா எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா நீர் இன்னும் அதை மாற்றவே இல்லையா? அடிமை பெண் என்று சொல்லுகிறீரே அப்படின்னு அவன் எதிர் பேசவே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் மீதியாய் இருக்கிறவர்களே, எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். எப்போது? பிரைஸ் தி லார்ட். கர்ப்பத்திலே இருக்கும் போது தோன்றினது முதல் உங்களை நான் என்ன செய்தேன்? ப்ரீமெச்சூர் பேபியா வரக்கூடாதுங்கிறதுக்காக முதிர்ந்த நிலையில வயிற்றுல 10 மாசமும் பூரணப்பட்டு ஒரு தாய் பெற்றெடுக்கும்படி ஆயிடுச்சு. யோபு தன் இருதயத்தில் வேதனையோடு சொல்லுகிறார், நான் முதிரா பிண்டமாய் இருந்தால் நலமாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீமெச்சூர் பேபியாய் நான் ஆகி வெளியே வந்திருந்தேன்னா எனக்கு இவ்விதமான நிலைகள் எல்லாம் இருக்காதே. நானும் சொல்லுவேன், ஆண்டவரே, 13 பிள்ளைகள், 12 பிள்ளைகளையும் நீர் எடுத்துக்கொண்டீர். என்னையும் அதோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதா? கிடந்து படாத பாடு என்ன செய்கிறேனே, படுகிறேனே. குடும்பத்தோட, ஊழியத்தோட, சபையோட. ஏனையா என்னை வைத்திருக்கான்னு. ஆமென். என்னுடைய தகப்பனாருக்கு மொத்தம் 13 பிள்ளைகள், யாக்கோபு மாதிரி. ஆனா ஒன்னும் உலகத்துல இருக்கல. ஆமென். ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, மாறி மாறி பிறக்கும். ஆனா அது ப்ரீமெச்சூர் பேபி. ஆமென். ஏன்னா கர்ப்பம் அந்த குழந்தையை தாங்கத்தக்கதான பலன் இல்லை. என்னுடைய தாயாருக்கு அப்படி இருந்தது. அதனாலே ப்ரீமெச்சூராகவே என்ன செய்யும்? குழந்தை பிறந்து இறந்து போகும். ஒரே ஒரு பெண் பிள்ளை 10 மாசம் பூரணப்பட்டு பிறந்தது. 30வது நாளில் அது போயிடுச்சுன்னா எங்க தேவனுடைய ராஜ்யம் போயிடுச்சு. ஆமென். என்னுடைய தாய்க்கும் தாவுக்கு நான் ஒரே ஒரு ஆமென். அனைவருக்கும் தெரியாது, வந்து அவங்களுக்குலாம் தெரியாது. ஆமென். என் கூட பிறந்தது யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டா, ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, உங்களையெல்லாம் நேசிக்கத்தக்கதான அந்த இருதயத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். உடன்பிறப்பாய் இல்லாவிட்டாலும் பிறக்காவிட்டாலும் நீங்கள் தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற போது நீங்களே என் சகோதரரும் என் சகோதரிகளும் என் தாயுமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கும் போது
கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உங்களை நான் ஏந்தினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். உங்களை தாங்குவேன். இதுவரை நான் அப்படிதான் செய்து வந்தேன். இனிமேலும் நான் உங்களை என்ன செய்வேன்? ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நான் அபிஷேகம் பெற்ற அன்றைக்கு ஊழியக்காரர் ஒருவர் தலையிலே கை வைத்து செபிக்கும் போது அவர் சொன்னார், எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்தை உனக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அவர் அந்த வசனத்தை சொன்னார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போது நான் உன்னை பரிசுத்தமாக்கினேன். உன்னை ஜாதிகளுக்கு நான் தீர்க்கதரிசியாய் வைத்தேன் என்று கட்டளை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நான் சொல்லி செபிக்கும் போது இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்லுவேன். ஆமென். தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டேன், வெளிப்படும் முன்னே பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைப்பேன் என்று சொன்னவர். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். அநேகருடைய இருதயத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய ஜீவனம் எப்படி இருக்கும், அந்திய காலம் ஆகிற போது எனக்கு வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும் என்று சொல்லி வயது ஆக 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 பல காரியம் சிந்திக்கிறார்கள். ஆமென். புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், நீ செத்து போனேனா நான் தனி மரமாகி விடுவேனே, நான் என்ன செய்வேன் என்று என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஹல்லேலூயா. அதே போல மனைவி சொல்லலாம், ஐயா நீர் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு, ஆனால் நீர் கடந்து போய்விட்டால் எனக்கு யாருமே உதவி கிடையாது என்று நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து வேதம் கால வேளையில சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சிந்திப்பேன், இதுவரைக்கும் 2020 வரைக்கும் பலவீனத்தோடு இருந்தாலும் கர்த்தர் நடத்தினார். அடுத்த 10 வருஷத்துல நான் எப்படி இருப்பேனா அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளே எழும்பும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஏசாயா சொல்கிறான், வரும் காரியங்களை குறித்து என்னிடத்திலே கேள். ஹல்லேலூயா. அப்ப நம்மை குறித்து அவருடைய புத்தகத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கும், அதை பார்த்து நமக்கு கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் சொல்லுவார். ஆமென். என் பேத்தியார் சொல்லுவார், காக்கா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க சாகணும், எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும், உயிரோடு இருக்கணும்னு அவன் எனக்கு டைமிங் கொடுத்திருக்கான். இப்ப அவளோட வயசு 7 முடிஞ்சு 8. சரி, அடுத்த ஒரு 10 வருஷம் கர்த்தர் தானே என்ன செய்வார், சின்ன பிள்ளையுடைய வாஞ்சியை கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு ஆசை. யாருக்குமே சாகணும்ன்ற எண்ணம் என்ன செய்ய வராது. ஹல்லேலூயா. அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, நாளை ஆனாலும் சரி, praise the Lord, I am ready. ஆமென். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் பிள்ளைகளையும் பார்த்தாச்சு, பிள்ளையோட பிள்ளைகளையும் பார்த்தாச்சு, மலரை சொற்களையும் கேட்டாச்சு. இது எப்பனாலும் சரி. ஆமென். நான் எப்பயோ வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு வச்சுட்டேன். இசைக்காவை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் வீட்டு காரியங்களை நீ என்ன செய், ஒழுங்குபடுத்து. இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒழுங்குபடுத்தியாச்சு. இப்ப எனக்கு எந்த பாரமும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் அல்ல, எல்லாம் இயேசு. எத்தனை பேர் சொல்ல முடியும் சேர்ந்து, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென்.
இந்த உலகத்துல நமக்குன்னு ஒண்ணும் கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு நாம் ஆவலாய் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு இந்த உலகம் சதம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என் பக்கமாய் சேர்த்துக் கொள்வேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக, நாம் அனாதைகள் அல்ல. நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். நமக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலேயும் நான் உயர்ந்திருப்பேன். நம்முடைய தேவன் உயர்ந்தவர். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வருகிறது போல இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளை எல்லாம் சுமந்து கொண்டு வந்ததை எத்தனை பேர் இதை ஆமென் என்று சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் எங்கே வைத்து சுமக்கிறார்? தோளில் வைத்து சுமக்கிறார். எத்தனை பேர் தன் பிள்ளைகளை தோளில் வைத்து சுமந்திருக்கு? கையில் இல்ல, ஆன் ஷோல்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அண்டலூர் ஜூக்கு போயிருமா, அது எவ்வளோ பெருசு. இப்பெல்லாம் வண்டி கண்டியெல்லாம் விட்டுருக்காரு. அப்ப எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு இடம் ஒரு சிங்கத்தை பார்க்க இங்க இருந்து அங்க வரைக்கும் நடக்கணும். அங்கிருந்து ஒரு புளியை பார்க்கணும்னா அங்கிட்டு இருந்து அவ்வளவு தூரம் நடக்கணும். அகர்ந்து நடந்தே செத்து போகும். அப்ப என் சின்ன மகன் பிரபு, அவன் நடக்க முடியாது, சின்ன பையன். சரின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி என்ன செஞ்சேன், தோல்ல உட்கார வச்சேன். உட்கார்ந்தவன மண்டை மேல என்ன செஞ்சான், இறுக்கி பிடிச்சிருக்கான். சபாசிதான் அவன் விவரமான ஆசை, விவரமாவே வருவேன். அல்லேலூயா. நான் மண்டை மேல பிடிச்சிக்கணும்னு சொல்லல, அவனா பிடிச்சிக்கிட்டான். ஆமே. குரங்கு குட்டியை பார்த்துருக்கீங்களா? அப்படியே அழைச்சே அப்படி இருக்க வச்சு, அது போல என் மண்டை மேல நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டான். இன்னைக்கு அந்த குடியை விடல. அல்லேலூயா. உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடைய யாவரும் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்திற்குள் காத்துக் கொள்வீர். பூரண சமாதானம் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் வைத்து போன சொத்து என்ன தெரியுமா? சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இந்த லோகத்திலே சந்தோஷமாய் என்ன செய்யுங்கள், வாழ்க்கையை நடத்துங்கள். வா மகனே, மகளே வா அப்படின்னு அழைக்கும் போது, இதோ அடியான் வருகிறேன் என்று நீங்கள் கடந்து போக தகுதியாயிருங்கள், ஆயுத்தமாயிருங்கள். அல்லேலூயா. எப்போது என் இயேசு வருவார் என்கிறதான ஒரு ஏக்கத்தோடு நாம் இருப்போமானால் நம்முடைய ஏக்கத்தை மாற்றுவார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை எதுக்கு ஆண்டவரே இந்த வருஷ கடைசியில தந்தீர்கள்? இன்னைக்கு அநேகருடைய இருதயத்துல செத்து போவேனோங்கிற ஒரு பயம், தனிமையை நினைத்து பயம். ஆகவே இந்த வார்த்தையை குறித்து நீ பேசு. ஆமென். அல்லேலூயா. இது வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், அல்லேலூயா. ஐயோ என் மனைவி இல்லைன்னா, நான் இல்லைன்னா அவன் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. நமக்கு யார் போனாலும் சரி, இயேசு நம்மோடு இருக்கிறார். யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். சந்தோஷத்தையே நீங்க எல்லாம் பரலோகத்தில் இருந்தா அவங்களை கெட் அவுட்ன்னு இருந்தார். ஆமென்.
பரலோகத்துல போனா அது சந்தோஷ ராஜ்யம். அங்க இங்க உட்கார்ந்த மாதிரி அப்படின்னு நல்லாதே இருக்காது. நான் நினைக்கிறேன் தூதர்கள் வந்து எந்திரி வெளியே போ, இருக்கிறவர்கள் இங்க வர வேண்டாம் சொல்லுவாங்க. ஓயா நீ தான் சொல்லுவ. அந்த ஒருபோதும் 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 அப்படி சொல்லுகிற தேவன் இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு துளிர் விடணும். இருந்தா வசனம் போன வசனம் திரும்பி என்கிட்டே வந்துடும். அது எப்படியா வரும்? அதை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேளுங்க, அந்த வழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. பிரசங்கிக்கிறவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை ரீச் ஆகுது, ரீச் ஆகலைங்கிறது பிரசங்கிக்கிற ஊழியக்காரனுக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இங்கேயும் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, ஓ இத்தனை வருஷ காலமாய் உன்னை பாதுகாத்து போஷித்து பராமரித்து காப்பாற்றி கொரோனாவில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கினேனே, இவைகளை நீ நினாய். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த எந்திரிச்சு போயிடாதீங்க. நமக்கு இதான் இறுதி ஜெபம். அவர் மறவாதையும் சொன்னவன்னு எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. ஆமேன் சொல்றதுக்குள்ள படியை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. ஆமேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினை, இவைகளை நீ நினை. நீ யார்? நீ யார்? You are my son. நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். அல்லேலூயா. வாசிங்க. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது எத்தனை அருமையான, நீ என்னால் மறக்கப்படுவது. என்கிட்ட நீங்களும் நானும் அவருக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டி. அவருக்கென்று நியமிக்கப்பட்ட மனவாட்டி. அவர் நம்முடைய காதலன், நாம் அவருடைய காதலி. அப்படி பேசுறீங்க, உண்மையா இல்லையா? மனவாட்டியாகிய சபை அவருக்கென்று நியமிக்கப்பட்ட சபை. அவர் மகிமை உள்ள சபையாய், மாசற்ற சபையாய், பழுதற்ற சபையாய் தமக்கு முன் இருக்கும்படிக்கு அவர் அப்படியானார். ஆமென். அல்லேலூயா. மாசு மருகு இல்லாத கன்னிகையாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்கென்று நியமிக்கப்பட்ட கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ என்னால் என்ன செய்வதில்லை. அல்லேலூயா. அநேக அந்தவரே சும்மா இராதேயும், மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும் அப்படிங்கிறாரு. அவர் உன்னை மறக்கவே இல்லை. தாய் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் என் கண்கள் காணவில்லை. நீதிமான் ஒருபோது கைவிடப்படுவது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதும் இல்லை. கர்த்தர் நம் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் விளங்குவீர்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் வேண்டாம். உன்னை மறவாத தேவன். நீ அவரை விட்டுவிட்டால் அவரை பற்றிக்கொள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிகளுக்காக வாசல்களை திறவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென்.
வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஹல்லேலூயா. திறக்கப்பட்ட வாசல் யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் திறந்த வாசலை பரலோகத்திலே வைத்திருக்கிறார். பரலோகத்துல தானா அப்படின்னு கேட்கலாம். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 8ஆம் வசனம். எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் சொல்லுகிறதாவது, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அபிஷேகம் என்ன கோரேசுக்கு முன்பதால் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்த்து அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கு. நம்ம பார்த்தோம்னா கதவு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அப்படி பூட்டி இருந்தா வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். எங்க பரலோகத்திலையா? பூமியில நமக்கு ஒரு புதையல் கண்டு கொண்டே, ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம். பாட்டு பாடுறதா பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காகவும் எனக்காகவும் பொக்கிஷமாகிய அந்த ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொக்கிஷம் புதையல் ஓ எங்க இருக்கிறது அதை தோண்டி நம்ம எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஆமென். ஞானம் புத்தி அவருடைய பொக்கிஷம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு சில பொக்கிஷங்களை புதையல்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அதை நல்ல உருக்கி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. ஞானம் அவருடைய பொக்கிஷம், புத்தி அவருடைய பொக்கிஷம், நிதானம் அவருடைய பொக்கிஷம். அப்படியானால் அவைகளை நாம் தேட வேண்டும், அவைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையில சங்கீதத்திலே நான் சொன்ன பிரகாரம் ஞானம் தேவை, புத்தி தேவை, விவேகம் தேவை. என்ன தேவை? நீங்கள் உங்கள் மனைவியோடு கூட விவேகமாய் வாழ்ந்து, எப்படி வாழணுமா? கொண்டாடினா எப்படி இருக்கலாம் சொல்லல, எப்படி வாழணும், மனைவிட்ட எப்படி வாழணும்னு ஒண்ணு இருக்கு. வெளியில இருக்க ஜனங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்ங்கிறது வேதம் நமக்கு சொல்லுது. ஆமே. அப்படியான மனைவியானவள் நாட் ஸ்லேவரி, அடிமையானவள் அல்ல, அவள் உனக்கு துணையாய் கொடுக்கப்பட்டவள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சிங்கத்தையும் புலியையும் துணையாக கொடுத்தாரு இல்ல, உங்க எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷி. ஆமே. பார்த்த உடனே ஆதாம் கரெக்டா சொல்லிட்டான். என்ன சொன்னா? நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறாளே. அல்லேலூயா. என் எலும்ப கர்த்தர் எங்க வச்சாருன்னா, பேபி அம்மாளுடைய கர்ப்பத்துல என் எலும்பை கொண்டு போய் வச்சார். அந்த எலும்புல உருவானதுதான் இந்த கிறிஸ்டல் தான். என் மனைவி எங்க உருவானா? என் எலும்பு, என் மாம்சம். இதை எங்க கொண்டு போய் புட்டப் பண்ணாரு? திருநெல்வேலி சிக்லின் கிராமத்துல புட்டப் பண்ணார். டெல்லி ஒரு எலும்பு. இந்த எலும்பை கொண்டு போய் சென்னையில கொண்டு போய் என்ன செஞ்சிருக்காரு? எங்க போய் முடிச்சு போட்டிருக்காருன்னு பாருங்க. ஒவ்வொருவரையும் நீங்க நினைத்து பாருங்களேன். கர்த்தருடைய மகிமையும் அவருடைய ஆலோசனைகளும் அவருடைய விவேகமும் நிதானமும் அளவிட முடியாதது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவர், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், முதிர் வயதில் என்னை கல்லாமலும் என்னை தள்ளி விடாமலும் என் பலன்
நாட்களுக்கு தக்கதாகத்தான் பலன் இருக்கும். இப்ப எனக்கு 40 வயசு பலன் எனக்கு இருக்குமா? இப்ப இருக்காது. ஆனா காலேப் சொல்றான், 40 வயதில் இருந்த பலன் இப்போதும் எனக்கு 80 வயதிலேயும் இருக்கிறது. ஏன்? மன்னா சாப்பிட்டதுனால அவர்கள் எப்பவும் இளமையாக இருக்கிறார். ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப வயது போல். I am not old, still I am young. அரசியல் பார்க்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? வாழ வயது. Praise the Lord. ராதாவா என்ன வயது? வாழ வயது. ஐயா என்ன வயது? வாழ வயது. Praise the Lord. வயசானவங்க நான் வயசாயிட்டேன்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் அ நம்பர். என்னது? ஜஸ்ட் அ நம்பர். 65, 75 வெறும் நம்பர் தான். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? 92ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் என்ன தர்றாங்க? ஓ, மாசம் மாசம் பென்ஷன் வருதுயா. அந்த அம்மாவை யாரும் விட மாட்டேங்கிறாங்க. முதிர் வயதுல என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கனினா என்ன? என்னது? பணம் 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 பணம். காசு கொடுக்குற தகப்பனக்கான வச்சுக்கிறாங்க. அம்மாவுக்கு பென்ஷன் வருதுன்னா அம்மா எங்க வீட்டிலே இருக்கட்டும், நாங்களே பார்த்துக்கிறோம். ஏன்? அது முட்டையிடக்கூடிய பொன் முட்டையிடக்கூடிய வாத்து. அக்காலும் தங்கச்சியும் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அக்காலும் தங்கச்சி, நீயும் நானும் பென்ஷன் இருக்க போய் தான் இந்த பிள்ளைங்க மம்மி மம்மின்ட்டு நம்மளை சுத்தி சுத்தி என்ன செய்யுது வருது. அதுல ஒரு அம்மா இஎஸ்ஐல ரிட்டையர்ட் ஆகி மாசம் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் பென்ஷன் என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. தங்கச்சி என்ன கேட்டா, அவன் டீச்சர், செகண்டரி கிரேட் டீச்சர், ரிட்டையர்டு. மாசம் என்ன வருது? பென்ஷன் வருது. ஐயா நாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு பென்ஷனும் இல்லையா. கர்த்தர் உங்களுக்கு பென்ஷன் மாசம் மாசம் கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்னையெல்லாம் எழுதுகிட்டா கனி தரும் விருட்சம். ஆமென். என்ன உண்டா இல்லையா? நான் அடிக்கடி யோசித்தேன், எனக்கு வேலையை விட்டுருந்தேன்னா என் நிலைமை என்ன? அந்த கேள்விக்குறியாய் என்னை வைக்காதபடி கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை எனக்கு கையளித்தார். எத்தனையோ பேர் ஊழியம் செய்யணும்னு சொல்லி வாசலை திறந்துதான் பாக்குறேன். ஆனா வாசலே என்ன கிடையாது, திறந்த வாசல் இல்லை. என்னுடைய தகப்பனார் 1970 1990 வரைக்கும் ஊழியம் செய்தார். அதற்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை நான் எடுத்து நடக்கிறேன். ஆமென். அவர் ஊழிய காலம் 20 வருஷம். இப்ப எனக்கு 30 வருஷம் நிறைவாயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆயுசு நாட்களில் நீட்டி கொடுத்து, சபையையும் கர்த்தர் வளர்த்து கொடுத்து, அதற்கு வேண்டிய ஆடுகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் பொன் முட்டை இடக்கூடிய வாத்தாய் இருக்க வேண்டும். என்ன முட்டை? அன்னைக்கு அநேக கோழிய வார்த்தையே அறுத்துருவோன்னு பாக்குறாங்க. வயிற்றுக்குள்ள இருக்க முட்டையும் எடுத்துருவோம். அறுத்தா கறிதான் மிச்சம், முட்டை வராது. ஆமென். ஒரு பிள்ளைக்கு நான் சொன்னேன், மம்மி முட்டை இடுகிற பொன் முட்டை இடக்கூடிய வாத்து. ரைட்? அது முட்டை விட 30 நாளைக்கு நீ காத்து இருக்கான். முட்டை விட என்ன செஞ்சுக்கோ, இந்த பென்ஷனை வாங்கிக்க. நீ உள்ள வயிற்றுக்குள்ள இருக்க முட்டையும் தேவை அப்படின்னா கறிதான் மிச்சம். ஆமென்.
அதை அவன் இறுக்கி பிடிச்சிட்டார். அம்மாவை இளைய மக தான் என்ன செய்யறார்? பார்க்கிறார். மூத்த மக என்ன செய்யறது இல்லை, பார்க்கிறது. நான் கேட்பேன், எப்படி இருக்கா மூத்த மக, எப்படி இருக்கா மருமகன், மூத்த மருமகன் எப்படி இருக்கா? கிடக்குது கல்வி. அவர்களால் எந்த ஒரு ஆறுதலும் தேறுதலும் இல்லை. பெற்றோர்கள் மனம் குளிர வேணுமா? வெளியூர்ல இருந்தா வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பழங்களை வாங்கிட்டு வாங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. சும்மா வரக்கூடாது. இங்க வந்து பொட்டணம் போட்டு கட்டிட்டு போகக்கூடாது. என்ன இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? பொட்டணம் போடக்கூடாது. அங்க இருந்து பொட்டணம் தான் இங்க வரணும், இங்க வரணும். ரைட்? அப்பா விசுவாசி போட்டு கொடுக்குறாரியா? எங்கிட்ட இவன் வம்புழுக்கிறதுக்குன்னே இழுத்து விடுறாரு. என்ன தம்பி காலை? அப்படி இல்லை, ஸ்நேகம் வளர், அன்பு வளர். மகா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என் மக நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். யார் சொல்லணும்? தாய் பெற்ற தாய். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பாங்க. காசு இல்லாத நேரத்துல வந்திருக்கிறேன்னு பெற்ற தாய் சொல்லவே கூடாது. எப்ப வந்தாலும் என்ன செய்வாமே, சாக்கு பை போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நீ வற்றாக நீரூற்று போலிருப்பாய். போதெல்லாம் சாக்கு பையோட வருவா. போகும்போது நிறைச்சு என்ன செய்யணும்? அனுப்பணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இளவயதாயிருந்தேன் முதிர் வயதும் ஆனேன், நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாருடைய சந்தோஷம்? இயேசுநாதர் வச்சுட்டு போறது என்னது? இயேசுநாதர் வச்சுட்டு போறது சந்தோஷம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. ஆமே, நீ அவரில் நிலைத்திருந்தால் அவர் உனக்கு இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுத்திருப்பார். என்னில் நீங்கள் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருக்கிறேன். 15:4. ஆமே, நாம் அவரில் நிலைத்திருந்தால் அவருடைய சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஆமே, என்னுடைய சந்தோஷத்தை உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க, இயேசுவை சார்ந்து இருங்க, அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 27ஆம் வசனம் 15 மன்னிக்கணும் 14:27. என் சமாதானம். அந்த முதல் அதிகாரத்திலேயும் அடுத்த அதிகாரத்திலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம், என்னுடைய சந்தோஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு வச்சுட்டு போன சொத்து என்ன? சமாதானம். என்னது? சமாதானம். ஆசி தீர்வுல கண்ட ஒரு சந்தோஷம். சமாதானம், சமாதானம். என்ன சொல்லுவாங்க? சமாதானம், சமாதானம். ஆமே, இவர் எங்கேயோ கனெக்ட் பண்றாங்க. தோத்திரம் சொல்றதை காட்டலாம் சமாதானம்ங்கிறது எனக்கு பெரிய வார்த்தையா தெரியும். ஆமே, ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும்? வருஷம் முடிய போகுது, புது வருஷத்துல புது வாழ்க்கையாய் வை. ஒரு மாற்றம் இருக்கட்டும். ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. எப்போது பார்த்தாலும் பகையை பாராட்டி கொண்டே இருக்கிறது அல்ல, அதனால் உனக்கு எந்த லாபமும் இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன்.
Praise the Lord. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. Praise the Lord. Praise the Lord. Be happy for you. அவங்க தான் வீட்டில் ஹாப்பி ஹோம் அப்படின்னு போடுறதுக்கு தகுதி. கீரியும் பாம்பு மாதிரி, எலியும் பூனையும் மாதிரி, எமையும் கண்ணு மாதிரியுமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யார் தேவன்? அது உங்க இயேசு தான், அது உங்க ஆண்டவர் தான், அது உங்கள் தேவன் தான். அப்படியா? இல்ல, என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம். எப்படி எழுதியிருக்கு? சங்கீதக்காரன் நமக்கு என்ன சொல்றாரு? till our death. ஐயோ நான் செத்து போனா என்ன செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. மரண பரியந்தம், மரண பரியந்தம். அவர் உன்னை காப்பார், உன்னை ஏந்துவார், உன்னை சுமப்பார், உன்னை நடத்துவார், உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வயசானவர் சொன்னார், என்னையா செய்ய பிள்ளைகள் ஒருத்தரும் கவனிக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி அதுதான். பிள்ளைகள் என்ன செய்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. எங்களுக்கு அம்மா மிஸ் தான். என்ன மிஸ்? என்ன மிஸ்? காலையில் 5 ரூபா இட்லியா, இட்லியா வருது. ஏ வாவியா, 1 ரூபாயா? போதுமே, எனக்கு 3 இட்லி போதும். இவா சொல்ற, உனக்கு நான் இட்லி தரேன்யா, நீ எதுக்கு அங்க போற அப்படிங்கிற. இவங்க தான் கையை நீட்டணும். யாரு என்ன கையை நீட்டணும்? கம்போடியா. மருமக்கமாரு மாமனாருக்கும் மாமியாருக்கும் விதவிதமா சமைச்சு கொடுக்கணும். கலங்குதா? புரியுதா? எனக்கு கேப்ப தோசையும் ஓம் பிள்ளைக்கு கோதுமை தோசையும் சுடாத. சப்பாத்தி வேணுமா? பிள்ளைகளுக்கு என்ன வேணுமா? எனக்கு என்ன கேட்டா கேப்ப தோசை. மனுஷன் திம்பானாத. அவ சொல்லுவா, உமக்கு சுகர் தலைக்கு மேல இருக்கு. எது மேல? தலைக்கு மேல இருக்கு, அதனால தான் உனக்கு கேப்ப. சுகர் குறைஞ்சிருச்சு காமி, உனக்கு கேப்ப தோசை இல்லை, கோதுமை தோசை. கோதுமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பிள்ளைகள் கொடுக்காட்டினாலும் அம்மா மிஷின் ஒண்ணு வச்சிருக்கேன், 1 ரூபா ஒரு இட்லி. சபாஷ். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் காகத்துக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் எலியாவை போஷித்தார். அவனுக்கு எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமல்ல, எல்லாம் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஓரபலதி வரவகமனா உரபரத்தியா கரஷந்துரபௌதியா. யாருமே இல்லை என்று நினைக்கிற உனக்கு இயேசு உனக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். அவர் உனக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை போஷிப்பார், அவர் உன்னை பராமரிப்பார், உன்னை காப்பாற்றுவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியங்கம் அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை நடத்துவார். நாதி தேவன் நம்மை கல்லாமே, அவர் நித்திய போஷம் செல்வனாகாரமே. நாதி தேவன் நம்மை கல்லாமே, நித்திய போஷம் செல்வனாகாரமே. எங்க தேவா எங்கள் போற்றுவார். நம்மை காண திருவார்.
ஆத்துமாவே முழு உலகமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட எப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக.